ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு உளுந்து, பூண்டு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து கடலைப்பருப்பு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து பூண்டு, தோலெல்லாம் உரிக்காமல் அப்படியே நம்ம போட்டுடலாம். நம்ம ஹீட்லேயே தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். இதே நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து கருவேப்பிலை கழுவி காய வச்சுருக்கு, அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு இதுவும் வறுத்து எடுத்தாச்சு. கடைசியாக தான் மிளகா, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இதில் எள்ளு போடுறவங்களும் போட்டுக்கலாம். இப்போ இதிலையே வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி இருந்தால் பெருங்காய கட்டி நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ இந்த தூள் தான் இருக்கிறதுனால அந்த ஹீட்லேயே அந்த தூளை போட்டோம்னா எல்லாம் சூப்பராக வந்துடும் அரைக்கிறப்ப. அதனால் அந்த பெருங்காயத்தூள் நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்தாச்சு. பொடி பாருங்கள், சூப்பராக வாசம் கம்ம கம்மன்னு நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.